ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கடம்பா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு கடம்பா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு கடம்பா க்ளீன் பண்ணுற வீடியோ வேணும்னா கேளுங்க, அது தனியாக போடுறேன். இப்போ இந்த கடம்பா மீனில் நம்ம கொஞ்சம் பொருள்லாம் போட்டு மேரினேஷன் பண்ணிக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸு, அடுத்தது மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. இந்த மீனுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். நான் எல்லாமே என்னோடய கையிலையே சேர்த்துக்கிறேன். ஏன்னா கையில் மெஷர்மெண்ட் பண்ணி தான் எனக்கு போடுறது வழக்கம். நான் உங்களுக்காக ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு பிளேட்டில் கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு தான் நான் போடுவேன். இன்றைக்கி நான் கையிலையே சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் எனக்கு இன்னும் கொஞ்சம் போடலான்னு தோணுச்சு, ஸோ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சாச்சு. அடுத்தது நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் கூட 2 கருவேப்பிலையும், வெங்காயத்துக்கு எவ்வளோ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா மீனுக்கு நம்ம தனியாக உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இந்த வெங்காயமுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லாவே வதங்கியாச்சு. இப்போது நான் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மீன் மசாலா, அதை எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதில் எந்த மசாலா பொருட்களும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எவ்வளோ உப்பு காரம்லாம் நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் எந்த விதமான தண்ணியும் சேர்க்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை கடாய் க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கடம்பாலேயே இது பாருங்கள் தண்ணி விடும். நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கல, அந்த மீன்லேருந்தே இவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா வத்துட்டோம். ஸ்டவ்வை ஹைலியே வச்சுக்கோங்க. நல்லா வற்றி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இவ்வளோ தண்ணியும் நம்மளுக்கு வற்றணும். ஸோ தட்டு போட்டு திருப்பியும் மூடிட்டு திரும்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு 15 நிமிஷம் நம்ம விட்டோம்னா தண்ணி நல்லா சுண்டி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்க்கலாம். சூப்பராக பாருங்கள், தண்ணிலாம் சுண்டி வந்தாச்சு. கடம்பா ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 2 பச்சை மிளகாவும் பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கலந்து சர்வ் பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். நான் மிளகாய் கிளி சாம்பார் வச்சுட்டு இந்த கடம்பா ஃப்ரை பண்ண ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.